ஹலோ கைஸ், சப்ஸ்கிரைபர் வந்து டாஸ்க் கொடுத்து ஒரு மேட்ச் ஒன்று விளையாடி போட்டிருப்போம். என்னென்னா யூஎம்பியில் 6 கில் அடிச்சு. அதே மாதிரி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பண்டில் போட்டு காட்ட சொல்லி கேட்டிருந்தார். அதுக்கோசம் உள்ளே வந்து அவரோட யூஐடிலாம் காப்பி பண்ணி அவருக்கு போட்டு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்லாம் கொடுத்தோம். ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணல அவர். அது இல்லாமல் அவர் பண்டில் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு யூஐடிலாம் போட்டு பண்டில்லாம் பார்த்துட்டு திருப்பி வந்து தேடிட்டு இருந்தேன். மாஸ்க்கு தேடிட்டு இருக்கும் போது தான் எனக்கு மறந்தே போச்சு என்ன பண்டல் பார்த்தோன்ட்டு. திருப்பி என்ன பண்ணேன்னா மறுபடியும் போயிட்டு அந்த யூஐடியை போட்டு பார்த்தும் போது அப்புறம் ஞாபகம் வந்துடுச்சு, ஓகே இந்த பண்டல் தான் சொல்லிட்டு அந்த பண்டலை பார்த்துட்டு போயிட்டு நானும் தேடி ஒரு வழியாக தேடி பார்த்தா எங்கேயோ ஒரு மூலையில் வந்து தொப்பி கிடச்சிது. அவர் அந்த ராக்கி பண்டலை ஏதோ ஒரு மண்டை இது. இந்த மண்டையை போட்டு ஒரு வழியாக வந்து சட்டையில் தேடலான்னு பார்த்தா சட்டை அப்புறம் தேடிலாம் வச்சு பேண்ட்டை தேடிலான்ட்டு பேண்ட்டில் போயிட்டு தள்ளி கீழே தள்ளினா எங்கேயோ ஒரு மூலையில் அந்த பேண்ட் இருந்தது. எடுத்து மாட்டிக்கிட்டேன். செருப்புக்கு தான் இப்போ நான் தேடணும். செருப்பையும் தேடியாச்சு. தேடி பார்த்தோன்னா கீழே பச்சை கலரில் ஒரு செருப்பு இருந்தது. அந்த செருப்பான லைட்டாக டவுட்டாக இருந்தது. சரி ஓகே அந்த செருப்பு தான் சொல்லிட்டு மாட்டிக்கிட்டேன் கான்ஃபிடென்ட்டாக. மாட்டிட்டு சட்டையில் வந்து தேடினேன். சட்டையில் கிடைக்காது போலேயே நினச்சேன். பட் ஆனால் சட்டையும் கொஞ்சம் தேட கன்ஃபியூஸாக இருந்தது, எந்த சட்டை தெரியாமல். அப்புறம் லாஸ்ட்டாக கீழே தள்ளினோடனே கிடச்சிது. அந்த சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு இதுக்கு போனேன். உள்ளே வந்து அந்த டேட்டு வாண்ட போனால் எனக்கு எந்த அவர் போட்டு இந்த டேட்டு என்கிட்ட இல்லை. அதெல்லாம் நானும் ஒரு டேட்டு ஒன்று வச்சு விட்டேன் மூஞ்சில். அதை வச்சு விட்டு கன் செக்ஷனுக்கு போய் அந்த கன் இருக்கான்ற டவுட்டில் தேடினேன். இருந்தது. அவரோட பண்டில் போட்டு காட்டிட்டு ஒரு வழியாக. அந்த மாதிரி எதனா டாஸ்க் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன்.